கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டே இருந்திருக்கும். இந்தியன் படத்தை ரிவ்யூ பண்றியே, ஸோ அது வந்துட்டு ஒரு 1996 வந்த ஒரு படம். அப்படி அந்த படத்தை வந்து என்ன ரிவ்யூ பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் சங்கர் சார் வந்துட்டு கிரேட் கிரேட் கிரேட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த இந்தியன் படத்தை எவ்வளோ வாட்டி வேணால் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. கமல் சார் டை ஹார்ட் ஃபேன்ஸ் வந்து நிறைய வாட்டி பார்க்க வாய்ப்பு இருக்குது. சம் அதர் விஷுவல்ஸ் அண்ட் ஓவரால் த மூவி லவர்ஸ் அண்ட் எந்த மாதிரி கணக்கில் பார்த்தாலுமே வந்துட்டு இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துருப்பீங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு என்ன மாதிரியே நிறைய பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்ன வரைக்கும் அந்த இந்தியன் படத்தை நான் பார்த்தது கிடையாது. சின்ன சீக்வன்ஸ் வந்துட்டு நான் சின்ன வயசுல இருக்கும்போது டிவியில் போட்டு நான் பார்த்துருக்கேன். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து இந்த படத்தை நான் ஃபுல்லாக பார்த்து கிடையாது. 3.5 மணி நேரம் படம். ஸோ படம் பார்த்து கிடையாது. இன்னும் நான் வந்துட்டு அந்த படம் பார்த்தேன். அந்த படம் வந்துட்டு எப்படி இருக்குது அண்ட் அதில் நான் வந்துட்டு சங்கர் சார் கிரேட்னு சொன்னாரு. ஸோ அந்த சங்கர் சார் ஏன் கிரேட் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லப்பேன். ஏன்னா இந்த படத்தை வந்துட்டு அவ்வளவுக்கான எக்ஸ்பிளைனிங்கான ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ் அண்ட் வந்துட்டு உள்ள ஃபுல் ஃப்ளெட்ஜாக நான் டீட்டெயிலுக்குள்ள முங்கி போகல. படத்துக்குள்ள டீட்டெயில் அப்படிங்கிற வீடியோ நம்ம தனியாக போடலாம். அந்த அளவுக்கு டீட்டெயிலுக்குள்ள இருக்குது. பொதுவாக நான் பார்க்கும்போதே என் கண்ணில் பட்ட சில டீட்டெயிலிங் பற்றி நான் பேச போகிறேன் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஒரு ஆல் இந்தியன் மூவி எப்படி இருக்குது ரீ-ரிலீஸ் திஸ் வேர்ல்டு வைட். ஸோ இந்தியன் 2க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ இந்த இந்தியன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். இந்தியன் படத்தை பொறுத்த வரைக்கும் லஞ்சம். ஸோ எங்க பார்த்தாலும் லஞ்சம், எதுக்கு பார்த்தாலும் லஞ்சம். ஸோ அந்த ஊழலை ஒழிக்கணும். இந்த லஞ்சம் வந்துட்டு புற்று நோயா பரவிட்டு இருக்கு இந்த உலகத்துக்குள்ள. எதுக்கு கொடுக்கணும் லஞ்சம், ஏன் கொடுக்கணும் லஞ்சம் அப்படின்ட்டு அந்த லஞ்சத்துக்கு கொடுக்க மறுத்து தன்னோட பிள்ளைய இழந்து, தன்னுடைய பெண் பிள்ளையை இழந்து, தீயில வாட விட்டு, ஆஸ்திரேலியா துரத்தப்பட்டு, ஒரு அவமானப்படுத்தப்பட்டு, நாட்டுக்காக போராடி தன் உயிரை கொடுக்க தியாகமா இருந்து கடைசியில வந்துட்டு தன் உயிரையே பாரபட்சமா நினைக்காம சாகலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது தனக்காக ஒரு ஜீவன் ஊர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்காக நான் உயிரோடு இருக்க நினைச்சுக்கிட்டு அந்த குங்குமம் தீர்றதுக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு போய் அங்க அவங்க ஒய்ஃபை பார்த்து அவங்களுக்காக தன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது தன்னோட பிள்ளையே வந்துட்டு ஒரு விஷச்செடியா, ஒரு ஊழலுக்கு வந்துட்டு களைச்செடி மாதிரி இருந்த ஒரு பையன் விஷச்செடியா வந்து வந்துட்டு இருக்கானே, நம்ம விருட்சமே வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னு வந்துட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமா மாறி அதுக்கப்புறம் அவரை கொன்னு தன்னோட வெறியை தீர்த்துக்கிட்டாரு. லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்புன்னு எல்லாரும் உணரணும். அது வெறி கிடையாது, லஞ்சம் வாங்கின ஒரு காரணத்தினால இந்த படம் வந்துட்டு நான் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு உண்மையிலேயே ஒரு பிடிச்ச ஒரு சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஏகப்பட்ட சீக்வன்ஸ் இருக்குது. அதில் பர்டிகுலராக வந்துட்டு இவர் ஐஎன்ஏ அந்த மாதிரி ஏதோ ஒரு, ஸோ அது கிளியராக நமக்கு தெரியாது, அதுக்குள்ள என்றாகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் காமிப்பாங்க. அந்த ஒரு ஃபுல் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸுமே வந்துட்டு வேற லெவமாக இருக்கும். வேற லெவல். 2 ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில், செகண்ட் ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு இவங்க அப்பா கூட தான் புள்ள இருக்கிற மாதிரி. ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் இந்த இதில் வந்துட்டு எப்படி தன்னோட புள்ள தன்னோட விட்டு போனா, இந்த கிளட்டு பையன் அந்த முடிச்சுட்டு போங்க சார் அந்த கிளை அப்படின்னு சொல்லும்போது அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் அந்த கண்ணில் இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அண்ட் என்னதான் இருந்தாலும் சரி தன்னோட கணவரை பிரிய மாட்டேன், தன்னோட கணவருக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்னைக்கு வந்துட்டு ஒரு மலை முகட்டிலேருந்து அவரை தூக்கி அந்த இடத்துல காப்பாற்றி விட்டாரு. ஸோ அதுலேருந்து வந்துட்டு தன்னோட கணவனுக்காகவே வாழ்ந்தவங்க தான் அந்த கமல் சாரோட அந்த படத்தில் வந்துட்டு இந்தியன் படத்தோட ஒய்ஃப். ஸோ கேரக்டர் செம்ம ஆர்டிஸ்ட் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு அமரர் ஊர்தி அப்படிங்கிற ஒரு விஷயம்ஸும் காமிப்பாங்க. அந்த அமரர் ஊர்தி அப்படிங்கிற அந்த ஒரு வண்டியில தான் தன்னோட வாழ்க்கையுமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. கிளைமேட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு தேதியை ஏற்கனவே செஞ்ச மாதிரி மாத்துறதுக்கு அப்படி ஒரு குறுக்கு வழியில வர வேலை உனக்கு தேவை. உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கலாம். என்னப்பா இது லஞ்சம் யாரும் வாங்கக்கூடாதா அப்படி மாதிரி. அண்டு இதுல வேற என்ன விஷயம் இருக்கு, ஸோ என்ன அப்படி மாதிரி தோணலாம். நம்ம கூட இப்போ வந்து நிறைய ஊழல் நடந்துட்டு தான் இருக்குது நம்ம இடத்துக்கு பார்த்து. படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆள் சொல்லிடலாம் இந்த மாதிரி பண்றாங்க அதை வந்துட்டு ஒரு வர்ணக்கலையெல்லாம் யூஸ் பண்ணி குத்தி அப்படி. ஸோ அந்த படத்துல தான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. சரி, இந்த படம் வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நான் இது வரைக்கும் பார்த்து கிடையாது. ஸோ இது வரைக்கும் பார்க்காம இந்த படத்தை நான் திரும்ப பார்க்கும்போது வந்துட்டு
சில சீக்வன்ஸ் அண்ட் வந்துட்டு உண்மையிலே நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன் நம்ம அந்த படத்தை வந்துட்டு ஒப்பிட்டு லைட்டாக பார்த்தா விஎஃப்எக்ஸ் சீக்வன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருந்துட்டு பழைய சங்கர் சார் வந்துட்டு பழைய படம் நிறைய பண்ணியிருக்காரு. விஎஃப்எக்ஸை உள்ள கொண்டு வந்ததே அவர் நினைக்கிறோம் நம்ம தமிழ் சினிமாவில். அப்போ விஎஃப்எக்ஸ் வந்துட்டு ஒர்க் வந்துட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டல்னஸாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு இந்த சின்ன சின்ன அந்த ஒரு ரோட்ல ரேசிங் ஒரு கார் இருக்கும். ஸோ அந்த ரேசிங் கார் வந்துட்டு தரை மட்டத்தோட சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தரையோட சேர்ந்த மாதிரி இருக்கிற ரேஸ் காரில் வந்துட்டு அங்கே ஒரு ஃபைட் நடக்கும். ஒருத்தனுக்கும் தன்னோட லவரோட அந்த ஜூல இருக்கிற அந்த இதெல்லாம் அந்த மிருகங்கள் எல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு போயிடும். ஸோ அவங்கள அந்த மிருகத்தை காப்பாற்றுறதுக்காக இங்கே ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் வந்துட்டு கமல் சார் வந்துட்டு கீழே படுப்பார், மேலே எந்திரிப்பார், ஜம்ப் பண்ணுவார், இங்கே ஜம்ப் பண்ணுவார். ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து கில்லி படத்தில் ஒரு த்ரிஷாவை காப்பாற்றிட்டு வரும்போது வந்துட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்து நடக்கும்போது அந்த குளத்துக்குள்ள வந்துட்டு தன்னோட கார் உள்ளே முங்கிடும். ஸோ அந்த ஒரு கார் முங்கும்போது ஒரு அட்டை உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி சீக்வன்ஸ் நடந்த மாதிரி தான் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது இருந்துச்சு. சில சீக்வன்ஸ் இந்த கார் சீக்வன்ஸ் மட்டும், மற்றபடி ஓரளவு ஓகே தான். அண்ட் பர்டிகுலர் எஸ்பெஷலி வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சார் பிச்சுட்டாரு. அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு வேற ரகம், பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வேற ரகம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. நான் இந்த ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இது அனிருத் எப்படி ஓட்டுறாங்களே, ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது, நல்லா தானே இது பாட்டு ஓகே தான், என்ன ஏன் இப்படி ஓட்டுறாங்கன்னு புரியல அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான் பாட்ட பிஜிஎம்முக்கு இப்போ இருக்கிற அந்த தாத்தா வராரே அலரோட போறாரே அப்படிங்கிற அந்த பிஜிஎம் என்னடா ஸோ அந்த மாதிரி தோணிச்சுக்கும் போது அந்த பிஜிஎம் வந்து பார்க்கும்போது எல்லாம் அவங்க ஒரு சீக்வன்ஸ். ஸோ அந்த பிஜிஎம் வந்துட்டு இந்த படத்தை நான் இது மாதிரி பார்க்கும்போது வந்துட்டு பிச்டாரு. உண்மையிலேயே அந்த அந்த சீக்வன்ஸுக்கு இந்த ஒரு மியூசிக் வந்துட்டு பிஜிஎம் வந்துட்டு வேற லெவல் உண்மையிலே வேற லெவல். சரி ஓகே, இந்த படம் வந்துட்டு இந்தியன் 2ல எப்படி கனெக்ட் ஆகுது நீங்கள் நினைப்பீங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு ஊழல் திரும்ப வந்தால் லஞ்சம் இந்த நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவார். கடைசியில் வந்துட்டு இந்தியன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஒரு கணக்கில் வந்துட்டு இது அதுலேருந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. எஸ், அதுலேருந்து கனெக்ட் ஆகுது. பட் அதை எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளூர்ல நாங்க எங்கேயும் வாங்காத இதை நான் வாங்கிட்டோம். ஒரு டாக்டர் வந்து சொல்லுவார், கழுத்தை அறுத்து சரி இங்க கித்தி இங்க கிழிச்சு எடுத்துட்டு ஒரு டிவியில ஆட் மாதிரி ஏதோ கொடுப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு யாரு வாங்காத நாங்க வாங்கினோம், எல்லாமே தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்போ வந்து அவன் சொல்லுவாருக்கான்னு சொல்லுவாரு, நீங்க வந்துட்டு ஊழல வந்துட்டு புற்றுநோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது, அந்த புற்றுநோயை அழிக்கிறதுக்காக தான் இந்தியன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த சீக்வன்ஸ்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்க மட்டும் தான் லஞ்சம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது வெளிநாட்டுல லஞ்சம் இல்லையா அப்படிங்கும்போது வெளிநாட்டுல இங்க இருக்கு லஞ்சம் இருக்கு, ஆனா வந்துட்டு செய்ய முடியாத வேலைக்கு தான் வந்துட்டு அவங்க லஞ்சம் வாங்குறாங்க. இங்க ப்ராப்பரா செய்ய வேண்டிய வேலைக்கு வந்து லஞ்சம், அது லஞ்சம் இது லஞ்சம் இது லஞ்சம் அது லஞ்சம் 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 எல்லாம் லஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு 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 விஷயம் சும்மா ஒன்று எஸ்பெஷலியாக எடுத்துட்டேன், படத்தை பொறுத்த நான் படத்துக்காக பேசுகிறேன். லைக் வந்துட்டு ஒரு கார் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு வாங்க முடியாத ஒருத்தன் பிடிச்சி போய் வாங்குறான் அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு காசு கொடுக்கணும். ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா வந்துட்டு எவனோ ஒருத்தர் பிடிச்சி போகிறோம் அண்ட் அதுக்கப்புறம் அது பெரிய வீடாக இருக்குது. ஸோ அவனுக்கு அப்படி. அண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கிளர்க்கு கம்பவுண்டருக்கு இதுக்கு அப்படி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு காசு கொடுக்குறது லஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது, ஊழலாக மாறிக்கிட்டு இருக்குது. கை நோட்டா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது மாதிரி லஞ்சம் அந்த மாதிரி இந்த படத்தை வந்து ஏகோட சென்ஸ் நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்துட்டு படத்துலேயே இருக்குது. ஸோ நான் படத்துல இருக்கிறத சொல்கிறேன். அண்ட் இது வந்துட்டு பேசிக்காக அந்த நெக்ஸ்ட் பார்ட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு இங்கே உள்ள லஞ்சம் இப்போ குறைஞ்சிருச்சு, அங்கே உள்ள லஞ்சம் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆனால் படத்துல இப்போவும் வந்துட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ லஞ்சம் உருவாகிற மாதிரி தான் இன்டர்வியூல ட்ரெய்லர் ஏதோ காமிச்சாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு இன்னொரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து உண்மையிலேயே மனசுக்குள்ள வந்துட்டு ஆழ்ந்த ஒரு சிந்தனை ஏற்படுத்தின ஒரு சீக்வன்ஸ். என்ன அப்படின்னா தன்னோட ஒரு லவ்வர் இருப்பாங்கல்ல, அந்த கமல் சாருக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க. அந்த லவ்வர் கிட்ட அவன் எங்க அப்படின்னு வந்துட்டு தன்னோட அப்பா வந்துட்டு அந்த பொண்ணை கேட்கும், அவங்க அம்மாட்ட கேட்கும், அவன் எங்க அப்படின்னு. உனக்கு போய் சொல்ல வராது, நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவரை விட்டுருங்களேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை வாழ ஆசைப்படுறேன், மன்னிச்சு விட்டுருங்களான்னு சொல்லுவார். அந்த பொண்ணு சொல்லும்போது வந்துட்டு உனக்கு அவனை எத்தனை வருஷமா தெரியும்? 2 வருஷமா? இப்படி கன்னத்துல ஒரு தட்டுட்டு எனக்கு அவனை 30 வருஷமா தெரியும். 30 வருஷம். அவன் தூக்கி கொஞ்சம் போது வந்துட்டு குழந்தையா இருக்கும், தூக்கி கொஞ்சம் போது வந்துட்டு மீச குத்துதுன்னு அழுவான். அன்னைக்கு அவனுக்காக விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட மீசை இழந்த சேனாபதி இன்னைக்கு அவனை இழக்க தயாராயிட்டான். உன்னை விட வருத்தம் எனக்கு அதிகமா. குழந்தை இல்லாம ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைமா, உன்னை விட எனக்கு வலி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு.
அதே சீக்வன்ஸ் அவர் அந்த கமல் சாரோட பையன் இறந்த அப்புறம், கமல் சாரோட பையன் கமல் சார் இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கிளைமேக்ஸில் அந்த வெளிநாட்டில் இருந்துட்டு நான் தப்பிச்சதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஏர்போர்ட் சீக்வன்ஸில் கேமரா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே ஊழல் நடந்தாலும் லஞ்சம் நடந்தாலும் இந்தியன் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணும்போது அந்த இடத்துல அவர் மீசை இருக்கும். ஸோ தன்னோட பையன் போயிட்டான், அவ்வளோதான், தன்னோட மீசை திரும்ப வரும். ஸோ அதான் வந்துட்டு அங்கே ஒரு டீட்டெயிலும் காமிக்கிறாங்க. எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன், இந்தியனுக்கு சாவே கிடையாது. மகனுக்காக இழந்த மீசை தன் மகன் போயிட்டதுக்கு அப்புறம் வருது. லஞ்சம் வந்துட்டு இங்கே மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் லஞ்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த லஞ்சத்தை ஒழிக்க வெளிநாட்டுக்கு போகிறாரு. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி கிளைமேக்ஸில் முடிச்சிருக்காரு சங்கர் சார். ஸோ வேற லெவல். நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச இவ்வளோ சீக்வன்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். அண்ட் இந்த டீட்டெயிலிங்லாம் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமான்னு சொன்னால் ஓகே எனக்கு தெரியும் பிரதர் அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. தெரியாதுன்னா சூப்பர் பிரதர், நான் எதுவும் பார்த்து கிடையாது, சூப்பராக சொன்னீங்க, ஓகே உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் வந்துட்டு ஏற்றுக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் பாய்.